நம்ம எல்லாருக்குமே பைபிள்ல தெரிஞ்ச ஒரு கதை காயின் ஆபேல். காயின் நிலங்களை பராமரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஆபேல் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அன்பால ஒருவரின் பாவத்தை எதிர்கொள்வது பற்றி சரியான சாட்சி என்ன செய்யறாரு, தேவன் கொடுக்கிறாரு. காயின் என்ன பண்ணா, காய் பழங்களை என்ன செய்தான், பலி செலுத்த கொண்டு வந்தான். கடவுள் ரத்தம் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவன் ஆடு ஏதாவதுதான் கொடுத்திருக்கணும். தெரிஞ்சும் அவன் என்ன பண்ணா, காய் கனி இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். ஆனா ஆபேலோ ஆடு கொடுக்கிறாரு. அவருடைய பலி என்ன செய்யுதுன்னா ஏற்றுக்கொள்ளப்படுது. காயினுடைய பலியை இயேசு என்ன செய்யறாரு, நிராகரிக்கிறாரு. அதனால காயினுக்கு என்ன செய்யுது, ரொம்ப கோவம் மிகவும் எரிச்சல் ஆயிருந்து என்ன செய்யுது, அவருடைய முக நாடி வேறுபட்டது. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பாவ வழிகளை விட்டு விலகி சரியானதே செய்யணும்னு என்ன செய்யறாருன்னா கர்த்தர் வலியுறுத்துகிறார். துரதிருஷ்டவசமாக காயின் கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யறாருன்னா புறக்கணித்து ஒரு பயங்கரமான பாவ செயலை செய்யறாரு. அதாவது அவருடைய சகோதரனான ஆபேல என்ன செய்யறாரு, கொலை செய்திடுறாரு. பாவமான நடத்தைகளிலிருந்து நம்ம பிறரை மனம் திரும்பும்படி நாம் கட்டாயப்படுத்த முடியாது. என்றாலும் நாம் அவர்களை இரக்கத்துடனும் அன்போடும் எதிர்கொள்ள முடியும். நாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நடந்தால் நாம் கிறிஸ்துவை போல மாற முடியும் என்று எபேசியர் 4:15 கூறுகிறது. நாம் கேட்பதற்கு தேவன் காதுகளை கொடுத்துள்ளபடியால் மற்றவர்களிடமிருந்து கடினமான வார்த்தைகளையும் கேட்பதற்கு நம்மை நாம் என்ன செய்யணுமா, எப்பவுமே தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த நாளில் காயினை போல யாரையாவது நீங்கள் சந்தித்திருக்கலாம், அல்லது இனிமேல் சந்திக்க நேரிடலாம். அவர்களை எப்படி அன்போடும் இரக்கத்தோடும் நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீங்க என்பதை நினைச்சிட்டு ஒரு திருப்தியாகவும் சமாதானத்தோடும் உறங்க செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.